வணக்கம். இது விக்கி டி கோட்ஸ். அன்பு, நம்பிக்கை, திருமணம். இந்த வார்த்தைகள் ஒரு கொடூரமான சதி வலையின் ஆரம்பமாக மாறினால், நாம் இன்று பார்க்க போகும் உண்மை சம்பவம் இந்தியாவில் உள்ள பெண்களின் நம்பிக்கையை உலுக்கிய ஒரு கொடூரமான தொடர் கொலையாளியை பற்றியது. அவன் பெயர் மோகன் குமார். 2003 முதல் 2009 வரையிலான காலகட்டத்தில் கர்நாடகா, கேரள எல்லைப் பகுதிகளில் இருந்து சுமார் 20 இளம்பெண்கள் மர்மமான முறையில் காணாமல் போயினர். அவர்கள் அனைவரும் திருமணம் அல்லது உறவுக்கான எதிர்பார்ப்பில் இருந்த இளம்பெண்கள். அவர்களின் காணாமல் போன விதத்தில் ஒரு ஒற்றுமை இருந்தது. அவர்கள் எல்லோரும் ஓர் இளைஞனை நம்பி வீட்டை விட்டு வெளியேறியிருந்தனர். இந்த மர்மமான இளைஞன் யார்? அவன் எப்படி இத்தனை பெண்களை ஒரே மாதிரியான பாணியில் வீழ்த்தினான்? மோகன் குமார் பள்ளியில் ஆசிரியராக இருந்தவன். ஆனால் அவன் தன்னை ஒரு அரசு ஊழியர் அல்லது ஒரு வசதியான தொழிலதிபர் போல பொய்யாக அறிமுகப்படுத்திக் கொள்வான். மோகன் பெண்களின் முழு நம்பிக்கையையும் பெற்ற பிறகு அவர்களை கோவிலுக்கு அழைத்துச் சென்று இரகசியமாக திருமணம் செய்து கொள்வான். அதன் பிறகு அவர்களுடன் ஒரு ரயில் பயணம் அல்லது லாட்ஜில் தங்குவது வழக்கம். மோகனின் உண்மையான நோக்கம் அந்த பெண்கள் அணிந்திருக்கும் நகைகள் மற்றும் உடைமைகளை கொள்ளையடிப்பதுதான். சயனைடு மோகன் தண்டிக்கப்பட்டாலும் இந்த பெண்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைத்தது. ஆனால் இவன் போன்ற சைக்கோ கில்லர்கள் சமூகத்தில் நடமாடாமல் இருக்க நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த கொடூரமான உண்மை சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற மர்ம முடிச்சுகள் மற்றும் உண்மை சம்பவங்களை டீகோட் செய்ய விக்கி டி கோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.